பாரதி, இன்னும் நடந்தே நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கடந்து போகிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது சார். நான் இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி யோசிக்கல. கோர்ட்ல மாறி சொன்ன மாதிரி துரை இவ்ளோ பெரிய விஷயத்தெல்லாம் பிளான் பண்ற அளவுக்கு புத்திசாலி எல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த தைரியமும் இல்ல. அத பத்தி தான் சார் யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மைதான் பாரதி. நீங்கள் இப்போ யோசிக்கிற விஷயத்த நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி இது சம்மந்தமாக துரைக்கு பின்னாடி வேறு யார் இருக்காங்கன்னு விசாரிக்க சொல்லியிருக்கேன். இனிமேல் நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் இது சாதாரணமாக விடுறதா இல்லை பாரதி. அவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் நான் சும்மா இருக்க போகிறதில்ல. அவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவன் கூட காண்டாக்டில் இருந்தவங்கன்னு எல்லாரையும் தேடி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே சார். ஆனா துரை விஷயத்துல இனிமே நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி பாரதி, பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு தமிழோட பர்த்டே. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். தமிழுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களை வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனால் தமிழுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ஒரு gift கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன gift வாங்கலான்னு ஒரு ஐடியாவே வர மாட்டேங்குது. பாரதி, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க. தமிழ் உங்ககிட்ட அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு ஏதாவது ஒரு பொருளை மென்ஷன் பண்ணியிருக்காளா? நடக்க போறத அப்படியே சொல்ற? ஒருவேளை உனக்கு ஜோசியம் பார்க்கலாம் தெரியுமா? ம். பவானிக்கு ஒரு வணக்கம், அன்பு மித்ராவுக்கு ஒரு வணக்கம், சுதாகர் சார் உங்களுக்கும் ஒரு வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? வணக்கம் சொன்னா பதிலுக்கு திரும்பவும் சொல்லணும். அந்த மேனர்ஸ் கூட தெரியாம இருக்கீங்களே. சரி சரி, அதெல்லாம் இயற்கையா வரணும். உங்களை மாதிரி கேடு கெட்டவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அது சரி, என்ன மொத்தமா காலி பண்றதுக்கு பக்காவா பிளான் பண்ணீங்க போல இருக்கு. என்னென்னவோ பண்ணி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பாத்தீங்க. மொத்தமா ஒத்திக்கிச்சு. தோ அவ்வளோ. ஏன் இந்த மித்ரா என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு என்னென்ன வேலை பார்த்திருக்கா தெரியுமா? ஆனா எதுவும் வேலைக்காவல. ஆனாலும் பேராசைப்பட்டு எப்படியாவது என்ன ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறீங்க. அந்த ஆண்டவன் ஏன் பக்கம் இருக்காரு. எத்தனை சோதனை கொடுத்தாலும் என்ன வேதனைப்பட வைக்காம காப்பாத்திக்கிட்டே இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு உங்க எல்லாரையுமே நான் பாராட்டி ஆகணும். இந்த தடவை நீங்க போட்ட பிளான் பக்கா மாஸ். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். உண்மையை சொல்லணும்னா இந்த ஹீரோயினுக்கு ஏத்த வில்லன் குரூப் நீங்க மட்டும்தான். உங்களெல்லாம் ஈஸியா ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கே போர் அடிச்சிரும். இந்த மாதிரி சேலஞ்சிங்கா எனக்கு நீங்க வைக்க நினைக்கிற ஆப்ப உங்களுக்கே ஆப்பா மாத்துறதுலதான் உண்மையான கிக்கே இருக்கு. ஒருவேளை கோர்ட்ல மாறி சொன்ன மாதிரி அந்த துரை ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் அந்த அளவுக்குலாம் வர்த்தே கிடையாது. உள்ளூர்லயே 5க்கும் 10க்கும் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்க கண் பார்வையிலேயே அவனை வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லனா அந்த பயபுள்ள எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனா உங்க 3 பேர் முகத்தையும் பாக்குறப்போ துரை விஷயத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரியே தோணுது. ஏதோ பெருசா பிளான் பண்ணி அது சொதப்பி அது எப்ப பூகம்பமா வெடிக்கும் தெரியாம நீங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கா பாப்பா. அண்ணே, இன்னைக்கு தமிழ் பாப்பாவுக்கு நல்லா சுத்தி போடுங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இத பிடிப்பா. அண்ணே, நான் போய் கேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் சேர்ந்து தமிழ் பாப்பாக்கு பர்த்டே கொண்டாட போறோம். சரி. எது? அண்ணி, அண்ணா, ஆதித்யா எல்லாரும் கூட சேர்ந்து கேக் வெட்டணும்னு ஆசைப்படுறியா பாப்பா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? சரி சரி, எல்லாரும்
தமிழ் கூட சேர்ந்து நின்று கத்திய கையில பிடிங்க. தமிழ் இப்ப எதுக்கு அதெல்லாம்? பாரதி, இப்ப தமிழ் என்ன கேட்டுட்டான்னு சொல்லி நீங்க வேணான்னு சொல்றீங்க? இன்னைக்கு அவ பிறந்த நாள், அவ இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கணும். மித்ரா, உன் அண்ணன் பண்ண ஒரு தப்பால நம்ம எந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம்னு பாத்தியா? அந்த பாரதி நீங்க ஃபாரின்ல இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சதும் வேலையை விட்டு அனுப்பியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? வெளியில போற ஓனான எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு இப்ப நம்ம திக்குமுக்காகி நிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்படி பாரதியே நமக்கு பிரச்சனையா வருவான்னு நம்ம எதிர்பார்க்கலையே மேடம். ஆமாம் மேடம், தப்பு தான். ஆதி எல்லாத்தையும் மறந்துட்டதுனால பிரச்சனை வராதுன்னு நினச்சேன். இப்படி ஆகும் நான் யோசிக்கவே இல்லை. சரி விடுங்க, அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? இனிமே இவ்வளவு எப்படி சமாளிக்கிறதுன்னு பாப்போம். இருங்க, பத்த வச்சிடுறேன். ஒதுங்க ஒதுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamil. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tamil. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே தமிழ் குட்டி. தமிழ், உன் பிறந்த நாளைக்கு நீ மனசுக்குள்ள ஆசைப்பட்ட பொருள் என்னன்னு உங்க அப்பாவுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இவ்வளவுதானே? என் தமிழுக்கு வாங்கி கொடுத்துட்டா போச்சு. சூப்பர் சார். நீங்க சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன பாரதி, எதுக்கு போய் தேங்க்ஸ் ஆகுதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தமிழ் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை. டேய், டேய் நில்றா. டேய், வண்டி நிறுத்துறா டேய்.